நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல் பூஜாஸ் கிச்சன் செல்லங்கள் ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஹேமாக்குட்டி சேனல்லையும் ஒரு செல்லம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த பதிவு. ஒரு 3/4 டம்ளர் நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்துப்போம். அதில் கோபுரமாக நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துப்போம். இதை கழுவி நல்லா 1க்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு தொழவிக்கிட்டே இருப்போம். கொதிக்கிற வரைக்கும் நல்லா தொழவிட்டு இருப்போம். கொதிச்சதும் நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அடிக்கடி தொழவி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் பொங்கல் அடிப்பிடிக்காமல் வரும். இந்த பொங்கல் கோயில் பிரசாதம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு குழஞ்சி வந்ததும் நம்ம நிறுத்தி அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு பக்கம் நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துப்போம். இதெல்லாம் 1 by 1 போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்து பொங்கலில் கொட்டி கிளறுனா ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெடிங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் செம்ம காம்பினேஷன். கூடவே ஒரு மெதுவடை இருந்தால் இன்னும் சூப்பர். வாழ்க வளத்துடன்.